இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா சில பேரோட வாழ்க்கையில ஒரு வாட்டி நடக்கும் லக்ஷ்மி. அது நடக்கும்போது எடுக்கிற முடிவுகளால வாழ்க்கையவே அது தலைகீழா புரட்டி போட்டுரும். அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பாடத்தை கத்துக்கிட்டாலும் இன்னொரு வாட்டி தப்பு நடக்காம பாத்துக்கிற வாய்ப்பே இல்லாம போகலாம். அந்த மாதிரி என்ன தப்பு இருக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பு பண்ணாம இருக்கணும். ஒருவேளை தப்பி தவறி நடந்துருச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டியது இதுதான். எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆபீஸ்ல நடந்த விஷயங்களை வீடு வரைக்கும் கொண்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆபீஸ் விஷயங்களை ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கெல்லாம் வந்து யோசிக்க கூடாது. படுத்துக்கோங்க. எனக்கு தூக்கம் வரல லக்ஷ்மி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்கிட்ட ஒரு மேஜிக் இருக்கு, தூக்கம் வர வைக்கிற மேஜிக். அந்த மேஜிக் உங்க மேல பயன்படுத்தவா? அப்படி பண்ணா உடனே தூக்கம் வந்துடும். படுத்துக்கோங்க, படுங்க. லக்ஷ்மி, நீ எதுக்கு இங்க உட்கார்ற? அதெல்லாம் பரவாயில்லங்க, நான் மேஜிக் பண்ண போறேன். நீங்க படுத்துக்கோங்க. என்னங்க 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 என்னங்க, போகாதீங்க, நில்லுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாதீங்க. என்னங்க, நில்லுங்க. என்ன விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. என்னங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாதீங்க. என்ன விட்டுட்டு போகாதீங்க. என்னங்க என்னங்க ப்ளீஸ். நான் எங்கேயும் போகல. இங்க பாரு, நான் இங்கதான் இருக்கேன். என்னங்க, ப்ளீஸ் என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போகாதீங்க. ப்ளீஸ் போயிடாதீங்க. லக்ஷ்மி, நான் உன் முன்னாடிதான் இருக்கேன். உன் கண்ணு முன்னாடிதான் இருக்கேன். நம்ம ரூம்ல தான் இருக்கேன். இங்க பாரு, இது இது நம்ம வீடு, நம்ம ரூம். எல்லாம் பழைய மாதிரிதான் இருக்கு. எந்த மாற்றமும் நடக்கல. நான் உன் கூட தான் இருக்கேன். நான் எங்கேயும் போகல லக்ஷ்மி. என்ன, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமா, கெட்ட கனவு, பயங்கரமான கனவு. நீங்க என்ன விட்டுட்டு போற மாதிரி, உங்களை யாரோ கூட்டிட்டு போற மாதிரி, நான் தேவையில்லைங்கிற மாதிரி, நீங்க என் பக்கம் திரும்பி கூட பார்க்காம என்ன விட்டுட்டு போறீங்க. லக்ஷ்மி, நீ கண்டது கனவு, அது உண்மை இல்ல. இங்க பாரு, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன்.
நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க. எல்லாம் ஓகே தானே? நான் ஜாகிங் போயிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு நாள் என்ன விட்டுட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க. அவ்வளவு பயங்கரமா ஒரு கனவு கண்டதுக்கு அப்புறம் என்னால உங்களை எங்கேயும் வெளியில அனுப்ப முடியாது. லக்ஷ்மி, கனவுல கண்டதெல்லாம் நினைவாகாது. கனவுல நடந்த மாதிரியே நடக்கும்னு நீ தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிக்காத, சரியா? இது காலையில வந்த கனவுங்க. இந்த மாதிரி கனவை நம்ம சுலபமா எடுத்துக்க கூடாது. லக்ஷ்மி, அப்படி யோசிச்சா நம்ம எந்த வேலையும் பண்ண முடியாது. ஆமா, நான் உன்னை விட்டுட்டு எங்க போயிட போறேன் சொல்லு? உன்னை விட்டுட்டு போகணுங்கிற யோசனை கூட எனக்கு வராது. உன் கனவை நம்பி என்னை எங்கேயும் போக விடாம வீட்லயே இருக்க சொல்றது எந்த விதத்துல கரெக்ட்? இங்க பாரு, இந்த கையை நான் விட மாட்டேன். உன்னை விட்டு நான் தூரமா எங்கேயும் போக மாட்டேன். நான் சொல்றத நம்பவே இல்லை. குட் கேர்ள். அந்த கனவை பத்தி எல்லாம் யோசிக்காத. ம்? நம்ம காதலிக்கிற நபருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சா அந்த இதயம் எந்த அளவுக்கு தவிக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உங்களை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், எனக்குள்ள என்ன விட முழுசா உங்களை தான் நான் நிரப்பி வச்சிருக்கேன்னு. உங்களை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. என்ன விட எனக்கு நீங்க தான் முக்கியம்னு. நான் வந்து எல்லாருக்கும் லக்ஷ்மி மாதிரி வேணா தெரியலாம், ஆனா எனக்குள்ள அணு அணுவா நிரம்பி இருக்கிறது மித்ரானந்தன். என்னோட இந்த மூச்சு காத்து, என்னோட இதய துடிப்பு, என் உடம்புல ஓடுற இந்த ரத்தம் எல்லாமே மித்ராங்கிற பேர்ல தான் நிரம்பி இருக்கு. என்னை விட்டு அது பிரியணும்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். நீங்க தான் என் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்க. அதாவது நீங்க இல்லாத ஒரு உலகத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. உங்க கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு நாள் வந்தா அதுதான் என்னோட கடைசி நாளா இருக்கும். அதனால தாங்க சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுதுன்னு தெரிஞ்சா அதை என் மனசால தாங்கிக்க முடியாது.